அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பொல்லாக்கு டிவியினுடைய அன்பர்களே, அருள் நிறைந்த பெருமக்களே, அந்த இரவு நேரங்களை மிக அழகான வடிவத்தை கொடுத்து அதை உயிரோட்டப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வை நின்று வணங்குவாங்க, பிந்தின நேரத்தில் பாவ மன்னிப்பை தேடுவாங்க, அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைப்பாங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அஃதலு சியாமி பாத ரமலான், ரமலானுக்கு பின்னால் நோன்புல சிறந்ததுன்னா முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கிற நோம்புன்னு சொன்ன பெருமானார் தொடர்ந்து இந்த வார்த்தை சொல்லுவாங்க, அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலா, கடமையான தொழுகைன்னு இருக்கு, அதை தொழுகிறாங்க, அதற்கு பின்னால் ஒரு சிறந்த தொழுகை இருக்கும்னு சொன்னால் அது என்ன தொழுகை தெரியுமா? ஸலாத்துல் லைல், இரவில் இறைவனை வணங்குகிற தொழுகை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்து தருவார்கள். சங்கையான பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரொம்ப ஆலோசனை சொல்கிற ஆள், நம்மளை எப்படியாச்சும் காப்பாற்றிடணும்னு துடிக்கிற ஆள், நாளைக்கு இறை சமூகத்தில் நம்மெல்லாம் வெற்றி பெற்றணும்னு சொல்கிற ஆள். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு தாய் தகப்பன் இந்த பிள்ளைகள் சின்ன பருவத்தில் ஸ்கூலுக்கு போகும்போதே நல்லா படிப்பா, இந்த சப்ஜெக்டை நல்லா எடுத்துக்க சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு டியூஷன் அதற்காக வைக்கிறாங்களா இல்லையா? எதற்காக? எப்படியாவது நீ பாஸ் ஆகிடணும்டா அப்படிங்கிறதுனால தானே. ஒரு நல்ல இடத்துக்கு நீ உயர்ந்து வரணுங்கிறது தானே, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தானே. இதை போய் யாராச்சும் ஒரு ஆள் கொடுமைன்னு சொல்ல முடியுமா? இல்லைல்ல. அந்த மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறதெல்லாம் நாம் மறுமை பயிற்சியில் வெற்றி பெற்றணும்னு சொல்லி அதைத்தான் சொல்லி காட்டுனாங்க. கபரு யாருமே இல்லாத தனிமையான இடம்பா, அந்த இடத்துல போய் சிக்கி தவிச்சிடக்கூடாது, நாளைக்கு மறுமை அணுவாக அல்லாஹ் விசாரிப்பாம்பா, அங்கே நீ மாட்டிடக்கூடாது, நீ தப்பிக்கிறதுக்கு நான் வழி சொல்லட்டான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகளை சொல்லுவாங்க. அலைக்கும் பி கியாமில் லைல், அம்மா உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கியாமுல் லைலுங்கிற அந்த இரவு தொழுகையை சரியாக பற்றி பிடிச்சிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ள சாலிஹீன்களான நன்மக்கள் அவர்களுடைய வளமை விஷயமாக இது இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்கள் ரப்புக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இது கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பாவங்களை எல்லாத்தையும் மன்னிக்க காரணமாக அமைஞ்சிரும், இனிமேல் பாவம் செய்யாத அளவுக்கும் உங்களை அது பாதுகாத்துரும் அப்படிங்கிற தகவலையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை இப்னு ஹுஸைமா ரஹிமஹுல்லா பதிவு செய்வாங்க. அதிகமான இரவு வணக்கத்தை நீங்கள் செய்யுங்களேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கொடுப்பாங்க. எதனால் தெரியுமா? சாதாரண இந்த உலகத்திலேயே நம்ம முகம்லாம் அழகாக இருக்கணும்னு எவ்வளவு பிராய்ச்சித்தை எடுத்துக்கிறோம், அப்படி சோடிச்சிக்கிறோம், ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி எவ்வளோ அலங்காரப்படுத்திக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என் உம்மத்தை ரொம்ப அழகாக இருக்க வேணாமா நாளைக்கு மறுமையில்? ஆமாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தையை பாருங்க, மன் கஸரத்து ஸலாத்துஹு பில்லைலி, யாருடைய இரவு வணக்கம் தொழுகை அதிகமாக இருக்குமோ, ஹஸ்ன வஜ்ஹுஹு பின்னஹாரி, பகலில் அவரோட முகம் பிரகாசமாக இருக்கும்னாங்க. அவ்வளவு பிரகாசத்தை இந்த இரவு வணக்கம் நமக்கு பெற்று தருகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஸ்ரீதேவி பெருமானாரினுடைய அருள் நிறைந்த ஹலீஃபா, இரண்டாவது ஹலீஃபா சொல்லி காட்டுறாங்க, லவ்லா ஸலாஸு மா அஹபபத்துல் ஐஷ ஃபித் துன்யா, நம்ம 3 விஷயம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதையே விரும்ப மாட்டேன்னாங்க. ஒன்றாவது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டிய இந்த உலகத்தில் அதாவது எதையாவது தியாகம் செய்வதாக இருந்தால், போராடுவதாக இருந்தால், ஒரு அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறான், அநீதம் இழைக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பான், அவனுக்கு எதிராக அவனுக்கு யார் அநீதம் செய்தார்களோ அவனுக்கு எதிராக களமிறங்கணுமா இல்லையா? பார்த்துக்கிட்டு சும்மா போகிறதா? இன்றைய காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. அன்றைக்கெல்லாம் யாருக்காச்சும் உடல்நிலை சீரலைன்னா உடனே போய் உதவி செய்வாங்க, யாராவது அடிபட்டு கீழே கிடந்தால் உடனே போய் அவரை தூக்கி விடுவாங்க, அவருக்கு சிகிச்சை செய்வாங்க. இன்றைய காலம் அப்படியா? யார் முதல்ல அதை வீடியோ எடுத்து முதல்ல இணையதளத்தில் போடுறது அப்படிங்கிற அந்த ஒரு பாரமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு.
எதை குறை சொல்லவும் முடியல. சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் ஒரு இதை பார்க்க முடிந்தது. என்னன்னா, அடிபட்ட நபர் போன்று ஒருவர் கிடந்தார். அவரை ஆதரித்து ஒருவர் சென்று அவரை சரிபடுத்த முனைந்த பொழுது இவர் வைத்திருந்த பொருள்களை எல்லாம் சுற்றி நின்ற ஒரு கூட்டம் அபகரித்து விட்டதுன்னு சொல்லி, கர்ப்பமாக அன்னைக்கு யாராவது இருந்தாங்கன்னா உதவி செய்யணும்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி ரோட்டில் போய் கர்ப்பமாக யாராச்சும் ஒரு ஆள் நின்று எனக்கு வயிற்றை தள்ளிக்கிட்டு நின்றாங்கன்னா உதவி செஞ்சிடாதீங்கன்னு காவல்துறையே எச்சரிக்கை செய்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த மாதிரி நடுநிசி நேரத்திலேயோ அல்லது வேறு ஒரு ஆரவாரமற்ற இடங்களிலேயோ அப்படி யாராச்சும் நின்றாங்கன்னா நீங்கள் போன உடனே அவங்க வண்டியை நிறுத்தினதோடு ஒரு குழு உங்களை ஆக்கிரமிச்சிரும், உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நமது உணர்வுகளை எல்லாம் மழுங்கடிக்க செய்கிற இப்படியெல்லாம் தவறுகள் நடக்குமா, இப்படியெல்லாம் கொடூரங்கள் நடக்குமா என்று நினைக்கிற அளவுக்கு காலச்சூழல்கள் போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதற்கு சரியான தண்டனைகள் இருந்திருந்தால், இப்படிப்பட்ட கொடூரர்களுக்கு சரியான தண்டனை கொடுத்திருந்தால் உண்மையிலேயே இருக்கக்கூடியவர்களுக்கான உதவிகள் சீராக சென்று சேரும் இல்லையா? அதிகார வர்க்கங்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். சரி, நாம் சொல்ல வருகிற செய்தி இப்படி களமிறங்குதல் அது இருக்குது. அதே மாதிரி இரவில் நின்று வணங்குகிற வணக்கம் அது இருக்கிறது. அதே மாதிரி நல்லூர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. இதனால் ஏதோ நான் இந்த உலகத்தில் வாழ்வதை நான் ஏதோ கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் இல்லையா? ஆம், இரவின் வணக்கம் அவ்வளவு லயிப்பிற்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் நின்று வணங்கினாங்க, காலெல்லாம் வீங்கிடுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற ஸ்ரீதேவி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி வணங்குறியல, காலெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சேன்னு. சஹாபிகளும் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, இறை சமூகத்தில் எனக்கான உயர்வும் உச்சமும் சாதாரணமானதா? அவ்வளவு மகத்தான பாக்கியத்தை தந்த ரப்புக்கு நன்றியுள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று நன்றியின் அடையாளமாக இரவு வணக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்றால், நமக்கு செய்த உபகாரத்திற்கும் இந்த இரவின் வணக்கங்களை நாம் செய்து கொள்ள வேண்டாமா? அதிலும் ரமலானில் இரவு வணக்கத்தை ஹயாத்தாக்க வேண்டாமா? இறை சமூகத்தில் அங்கீகாரம் பெற வேண்டாமா? அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த ரமலானில் இரவு வணக்கத்தை சரியாக பயன்படுத்திய நல்லோர்களாகவும், அது மாத்திரமல்ல இந்த வணக்கங்கள் ரமலானுக்கு பின்னாலும் தொடர்கிற தூய்மையாளர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.